Praise the Lord. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நல்லா இருக்கிறீங்களா? Praise the Lord. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை உங்களை தேடி வந்து பலப்படுத்துதில்லை. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச போறார். 29ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம், 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னா வெறுமையை ஆசீர்வதிக்கிறதுல சமாதானத்தை கொடுத்து பின்பு ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் கோடி கோடி கோடியாய் பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் பணத்தையும் வைத்திருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. நீங்க போய் அவங்களை கேட்டு பாருங்க, நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சுவார்த்தை கிடையாது, டைவர்ஸ் ஆகி போகுது. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஒரு திசை, கணவன் ஒரு திசை, மனைவி ஒரு திசை, வாழ்க்கை இருள் அடைந்து கிடக்குது, சமாதானம் இல்லாம கிடக்குதுங்க. சொத்து இருக்குது, பல ஆயிரம் கோடிகள் சொத்து இருக்குது, பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனா சமாதானம் இருக்குதா? ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதாது, அந்த ஆசீர்வாதத்தோடு கூட தேவனுடைய சமாதானமா இருக்கணும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்து அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஒரு சந்தோஷம் தானே உங்களுக்கு, இல்லையா? எப்பவுமே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அதனோடு வேதனையை அவரு கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பவுமே எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கும். அப்படி சமாதானம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதுன்னா அது கர்த்தர் கொடுக்கிறது இல்லை, அது சத்துருவானம் கொடுக்கிறது, அது நிரந்தரம் கிடையாது, அது உங்களை வீழ்த்திடும். வார்த்தை உங்களுக்கு புரியுதா? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கும். எப்பவுமே ஆண்டவர் கொடுக்கும்போது சமாதானத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும் போது இது கர்த்தர் கொடுத்தார்னு இருதய சமாதானத்தில் நிரம்பும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் நிரந்தரமான ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறேன். 2 காரியம் செய்யறாரு. முதல்ல சமாதானம், 2வது ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை நீங்க எங்களை சமாதானத்துக்குள்ள நடத்தி ஆசீர்வதிங்க. அப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு ருசியா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும், நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும், நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பெற்றுக்கொள்வோம். தேவ கரத்துல கண்களை மூடுங்க. இரக்கமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு நீர் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவையான சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.